மோகன்லால் கௌதமி நடிப்புல தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நமது. 4 கதாபாத்திரங்களை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வாழும் இந்த 4 கதாபாத்திரங்களும் ஒரு மையப்புள்ளியில சந்திக்கிறாங்க. அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படம் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். அவங்க 4 பேரோட கதை, அவங்களோட உலகம் எப்படி இருக்கு, எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற கதை. அந்த கதைகள் எப்படி போகும்போது அந்த கதையெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. அது என்ன உணர்த்துதுன்றது தான் இந்த படம். நமது அப்படின்றது அவர்ஸ் அப்படின்னு இது எல்லாமே நம்மளோடது. இந்த உலகம் நம்மளோடது, இந்த அண்டம் நம்மளோடது. அந்த ஒரு உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவாக சந்திரசேகர் எலட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு பாபநாசம் நீங்கள் பண்ணீங்க. அது ஏன் தேர்ந்தெடுத்துங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது படம் பார்த்துட்டு நாங்கள். அதுக்கப்புறம் இன்னும் 1 இயர் கழித்து இந்த படம் ஏன் எடுத்திருக்கீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் டைரக்டர் சந்திரசேகர் சார் என்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ கதையை பற்றின ஒரு கருத்து சொன்னதுலேயே நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கதையோடைய ஸ்டோரி லைன் அப்புறம் என்னுடைய கேரக்டர் சொன்ன உடனே நான் ஆக்சுவலி எதுவுமே கேட்கல, அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கலை. இது எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நமது திரைப்படம் ஒரு புதுமையான, ஏற்கனவே 2-3 கதைகள் பின்னி பிணைஞ்சு ஒரு கதையாக வர்ற வடிவத்தை நம்ம தமிழில் கையாண்டிருக்கோம். பட் அதுலேயும் ஒரு புதுமையான முயற்சியாக இந்த படம் பண்ணியிருக்காரு சந்திரசேகர் எலட்டி. அதில் ஒரு முக்கியமாக அதில் ஒரு கதையில் ஒரு குழந்தையை பற்றியது. அந்த குழந்தைக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தை மிக அழகாக ரொம்ப நாள் கழித்து இந்த விரைச்ச உடம்போடு முறுக்கி விட்ட மீசியோடு இல்லாமல் ஒரு பார்த்த உடனே சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ எல்டி ஃபார் தட். டெக்னாலஜிலாம் ரொம்ப ரொம்ப வளர்ந்து போச்சு. நிறைய படிக்கிறாங்க. நம்ம உள்ளங்கையிலே உலகத்தை கொண்டு வரலாங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட அம்மா, அப்பா, குடும்பம், கணவன், மனைவி இந்த பாசத்துக்கெல்லாம் ஒரு கடுகளவு கூட எந்த விதமான மாற்றமும் வரலைங்கிற ஒரு அருமையான ஒரு மெசேஜ் இது. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து ஆக வேண்டி இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸுங்கிறது எந்த விதத்துலையும் குறையிலைங்கிற ஒரு அருமையான ஒரு மெசேஜ். நல்லா வரணும், இந்த படம் நல்லா வருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பாகமாக இருக்கேங்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி யதார்த்தமான அழகான ரொம்ப என்ன சொல்கிறது, கதையே சொல்கிறதுக்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு படம்.